Dear students, welcome to Classic NEET Academy. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்ம வந்து நீட் பிசிக்ஸோட ரேங்க் பூஸ்டர் அப்படிங்கிற சீரீஸ் வந்து இப்போ நம்ம கம்மிங் நீட் எக்ஸாமுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து அசஸ்ஸன் அண்ட் ரீசனிங், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸு, உங்களுக்கு வந்து கிராஃப், மேத் ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்க்கலாம் என்ன கொஸ்டின் சொல்லிட்டு. ஒரு assertion and reasoning questions இதில் வந்திருக்கிற கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா ஆக்சுவலாக அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், அசர்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, a dipole, ஒரு டைபோல் placed near the positive charge experience of both torque and force. ஒரு டைபோல் எங்கே பாசிட்டிவ் சார்ஜுக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க, அப்போ என்ன பிளேஸ் ஆகுதுங்கிறான், டார்க்கும் ஃபோர்ஸும் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது the electric field due to a point charge வந்து நான் யூனிஃபார்ம்ங்கிறாங்க. electric field due to the point charge வந்து நான் யூனிஃபார்ம்ங்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பக்கத்தில் பாயிண்ட் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட் சார்ஜ்னால யூனிஃபார்ம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாரும் அப்படி தான் நினச்சிட்ருக்கீங்க. பட் என்னன்னு சொன்னால், ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி பார்ப்போது, இப்படி இருக்கும். am I right? அப்போ இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஃபீல்ட் லைன்ஸ் இப்போ நல்லா பார்த்துக்கோ. அதாவது அப்படியே விலகி போக போக இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸும் மாறிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி இருந்தால் அது என்ன ஃபீல்டு? நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு. அப்போ நான் யூனிஃபார்ம் ஃபீல்டில் கொண்டு போய் ஒரு டைப்போலை வச்சிங்கன்னா, நான் யூனிஃபார்ம் ஃபீல்டில் கொண்டு போய் டைப்போலை வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நெட் ஃபோர்ஸ் உங்களுக்கு ஜீரோ ஆகாது. அப்போ நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகலை. அப்படி யூனிஃபார்ம் ஃபீல்டில் வச்சா, யூனிஃபார்ம் ஃபீல்ட்னா டேரெக்டாக இதுதான் யூனிஃபார்ம் ஃபீல்டு. இப்போ இந்த யூனிஃபார்ம் ஃபீல்டில் கொண்டு போய் நீங்கள் இப்படி டைப்போலை வச்சிங்க அப்படின்னு சொன்னால், இது -q + q அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகுது, இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ ஆயிரும். ஒன்லி டார்க் மட்டும்தான் கிரியேட் ஆகும். ஆனால் இங்கே நான் யூனிஃபார்ம்ங்கிறதுனால நெட் ஃபோர்ஸு ஜீரோ ஆகாது. ஜீரோ ஆகாதனால உங்களுக்கு என்னது, அங்கே வந்து நெட் ஃபோர்ஸும் இருக்கும், டார்க்கும் இருக்கும். அதனால அதை தான் இங்கே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. என்னது, டைபோல் பிளேஸ் நியர் த பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் டார்க் as well as ஃபோர்ஸு. ஓகேவா? இதுக்கு என்ன காரணம்? the electric field due to the point charge is non-uniform. அதான் ரீசன். அப்போ என்னன்னா, both assertion reasons are correct and reason is the correct explanation of the assertion. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸை என்ன ரீசன் பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். am I right? ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? அப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு நீட் எக்ஸாமில் வரும். அப்போ இந்த தியரிட்டிக்கல் கொஸ்டினை கேர்ஃபுல்லாக படித்து நல்ல மார்க் வாங்குங்க. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.